கொஞ்சம் விஞ்சி புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழ் அன்பு சொல்லெடுத்து சீர்படித்து சுந்தர தமிழில் யாழெடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண் கொண்ட காவிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ அங்காளி பரமேஸ்வரி புரொடக்ஷன், தீபக் குமார் தாலா அவர்கள் தயாரிப்பில், ஜெயபால் ஜே அவர்கள் இயக்கத்தில் தீபாவளி போனஸ் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சிறப்பு காட்சிக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், இணையதள உறவுகள், ஊடக நண்பர்கள், வலைத்தள அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என தீபாவளி போனஸ் படக்குழுவினர்களின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே தீபாவளி போனஸ் படம் பார்த்துருப்பீங்க. தீபாவளி போனஸ் இந்த டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப வருஷம் நம்ம உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் தீபாவளி வந்தாவே ஜாலி போனஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைட்டிலை வச்சு ஒரு படம் கொடுத்துருக்கும் போது அந்த போனஸை எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த படத்தை ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக நமக்கு தமிழக மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை டைட்டிலாக வச்சு எங்களுக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன்ஸ் டீம் ஸ்ரீ அங்காளி பரமேஸ்வரி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ட்ரீட்டாக தீபாவளி போனஸாகவே நமக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி படக்குழுவினர்கள் படத்தை பற்றி பேசினா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ முதலாவதாக தீபாவளி போனஸ் படத்தோட தயாரிப்பாளர் திரு தீபக் குமார் தாலா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு கௌதம் சேதுராம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. சத்தமாவா? ஏற்றுங்கப்பா. படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அப்படியா? என்னடா எப்படி கணாகிறீங்க? ஓகே, நீங்கள் பேச விட மாட்டீங்க இல்லை? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் தேங்க் மை ஃப்ரெண்ட் மந்த்ரா வீரபாண்டியன். ஏன்னா அவன் இல்லைன்னா எனக்கு இந்த படம் கிடச்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் தென் எனக்கு இந்த ஒர்க்கை நான் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த என்னை டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க். அண்ட் எங்களை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேற என்ன சொல்ல முடியும்? நன்றி தான் சொல்லணும் இல்லை? திஸ் இஸ் மை டெபியூ. நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, ரைட்? நாங்கள் அதில் ஒரு சின்ன பார்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஜஸ்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட டைரக்டர் அண்ணன் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜெரால்டு மரியா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சு. ஸோ ஏதாட்டி தப்பாக பேசினா ஐ எம் வெரி சாரி. நாங்கள் ஒரு யங் டீம். ஆக்சுவலி நான் பல வருஷமாக ஆக்சுவலாக இங்கே மியூசிக் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெயபால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 16 இயர்ஸாக பழக்கம்னா காலேஜிலேருந்து. எப்படி அப்படின்னா, நான் காலேஜுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன், ஜெயபால் காலேஜுக்கே வரமாட்டான். ஹீஸ் ஆக்சுவலி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஃபுட்பால் பயங்கரமாக ஸ்டேட்லலாம் விளையாடுற ஆள். நாங்கள் படிக்கிற ஆளுன்னு இல்லை, பட் காலேஜுக்கு போகிற ஆள். ஸோ தேர்ட் இயரில் தான் எனக்கு ஜெயபால்னே யாரும் தெரியும். 4 வருஷமாக இருந்தாலும் தேர்ட் இயரில் தான் ஜெயபாலை தெரியும் ஆக்சுவலாக.
அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், நீ வந்து ஒருத்தன் லிரிக்ஸ் எழுதுவான் நல்லா அப்படின்னு காட்டினதுக்கப்புறம் தான் என் கிளாஸில் அப்படி ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னே தெரிஞ்சு அவனுக்கு நான் ஒரு உயிர் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அப்படி தான் எங்களோட இதாக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் சாங்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஜெயபால் வந்து ஒரு டைரக்டர் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, லிரிக்ஸ் எழுதுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து டைரக்ஷன் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. பட் அவன் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். சாரி, நான் அவன் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். திடீர்னு நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இங்கே சென்னையில் மியூசிக் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். 2 மூவி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், சின்ன மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ரொடியூசர்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன யாருன்னு தெரியாது. ப்ரொடியூசர் சாரே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஜெயபால் மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை, அவங்க நல்லா இப்போ மியூசிக் பண்ணுவாங்களா, பண்ணட்டும் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருன்னே தெரியாமல் எங்களுக்கு டைரக்டர் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு எங்களுக்கு இத்தனை த்ரூவை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டீமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சடன் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி தான். இப்போ எடிட்டர் வந்து எதுவும் பேசாமல் போனார். ஆக்சுவலாக நான் தான் நிறைய பேச மாட்டேன். எடிட்டரே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு ஸ்பாட்டில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஹி ஒர்க் வெல். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணனால ரொம்ப ஜெல் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போ நானும் ஜெயபால் வந்து 16 இயர்ஸாக ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி தான் ஜாயின் ஆனோம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் அப்படி தான். சினிமாட்டோகிராஃபர் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாகவே எனக்கு நிறைய பழக்கம். என்னோட இன்னொரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டீமும் பார்த்தீங்கன்னா ஜெயபாலோட அவங்களோட கிராமத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக பார்த்தது. பட் நான் நேரடியாக பார்த்தது இல்லை. ஏன்னா நான் வந்து டவுன் தூத்துக்குடி. ஸோ பெருசாக வில்லேஜ் தெரியாது, பட் சிட்டியும் கிடையாது. ஸோ இந்த பாட்டுலாம் உள்ளே வர்றதுக்கு வந்து எனக்கு டைம் ஆச்சுன்னா என்னால் அது வந்து உள்ளே டீப் டவுன் போகிறதுக்கு. ஸோ ஜெயபால் தான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணான், நீ வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாங்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாலியாக பண்ணி முடிச்சிட்டோம். சாங்ஸ் தான் இருக்கிறதுலே இப்போ மூவி ஷூட்டிங் முடிக்கிறத விட நாங்கள் சாங் ரொம்ப வேகமாக முடிச்சிட்டோம். பட் ரெக்கார்டிங் போகிறது தான் ரொம்ப டைம் ஆச்சு, அது நிறைய இதனால. பட் இப்போ எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். பல வருஷம் கனவு உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும். மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட கோரியோகிராஃபர் நிசார் கான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோட பேர் நிசார் கான். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு ஜெயபாலனை ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். ஜெயபாலனை வந்துட்டு அப்படி தான் சார் அப்படிலாம் இல்லை, ஜெயபாலனை தெரியும். நாங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நாங்கள் அவங்களோடய சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் எடுத்த எஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து சொல்லவே முடியாது. அவர் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன அப்படின்னா, இது என்னோட பிரசவம் மாதிரி நான் வந்து அப்படி கேரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டெலிவரி ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவரோட எடுத்த கஷ்டங்கள், அவர் எடுத்த உழைப்புலாம் வந்து அளப்பரியது, சொல்லவே முடியாது. ஸோ எங்கள் எல்லாத்தையும் அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் எங்கள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவார். இந்த படத்தில் நான் கொரியோகிராஃபினா டான்ஸ் சீக்வன்ஸே இல்லை, ஆனால் மாண்டேஜ் எல்லாம் உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணி அது பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த கொரியோகிராஃபி. இப்போது எங்கள் எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணுவார். அதுதான் ஆக்டிங். அது போக அந்த படத்தோட ஃபுல் ஒர்க்லேயும் நாங்கள் இந்த டீமாக தான் வேலை பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கேப்டன் வந்து ஜெயபாலன் தான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் சார், அதுதான் இப்போ எங்களுக்கு எப்படி ஒரு grip இருக்கோ, எங்கள் ஜெயபாலன் மேலே ஒரு grip இருக்கோ, அது மாதிரியா ஒரு grip வந்து ப்ரொடியூசர் சார் மேலே இருக்குது. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து நல்லபடியாக வரணும். ஸோ
பத்திரிகையாளர்கள் கையில் அவங்க நினச்சா ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் மாற்றி போட்டதே அவங்க தான் நிறைய விஷயத்த. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன மாதிரி ஊடகங்கள் வந்து இல்லைன்னா ஒரு படத்தோட வெற்றியை வந்து நம்ம கணிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு வந்திருக்க மீடியா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க சைல்டு ஆர்டிஸ்ட் ஹரிஷ் என்கிற சச்சின் அவங்கள தான் கூப்பிடறதுக்கு பேச போகிறோம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸாக இருக்கு. இந்த படம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது இங்கே ஜேபி சார் தான். எனக்கு எப்படி வாய்ப்பு வந்ததுன்னா, ஆடிஷன் எடுத்தாங்க. அதுலேருந்து எங்கள் டேடி வந்து ஆடிஷனுக்கு போகலாம், மதுரைக்கு போகலான்னாங்க. சரின்ட்டு போனோம். எங்களையும் ஓகே எடுத்துக்கினாங்க. அவங்களையும் நீ நல்லா நடிக்கிறேன்ட்டு 1 வீக் கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க மதுரை ஸ்லாங்லாம். அதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு படத்துலலாம் நடித்தேன். தேங்க்யூ ஜெயபி சார். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வேர்ல்டு வைட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் பார்ட்னர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் வந்து பொதுவாக தமிழ் திரையில் சிறிய படங்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்ற ஒரு நேம் இருக்கும். குறைந்தபட்ச தேட்டர்ஸ், குறைந்த அளவுக்கு வணிக ரீதியான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிட்ருக்கோம் இவங்களோட படங்களுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது. உண்மையாகவே இந்த ஊடகம் நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் தட்டி கொடுத்து இந்த நிறுவனம் இன்னைக்கு தீபாவளி போனஸ் அப்படின்னு ஒரு தரமான வணிக ரீதியாகவும் இதுவரைக்கும் ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது முதல்ல என்னோட ஊடக நண்பர்களுக்கு மரியாதை கலந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் இந்த படம் எங்களுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட பயணம். இந்த படம் வந்து கோவிடுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் காத்து வரணும் அப்படின்றதுக்காக இந்த இயக்குனர் வந்து ஒரு தவம் அப்படின்னு சொல்லணும். உண்மையாகவே தவம் தான். ஒவ்வொரு வாட்டியும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நாங்கள் ஏதாவது படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து அவரோட ரிப்ளை பார்க்கும்போது உண்மையாகவே எமோஷ்னலாக ரொம்ப ஒரு டெப்த்தாக இருக்கும். பிரதர் நமக்கு எப்போ நம்ம படம் இந்த மாதிரி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு கேட்கும்போது இது வெளியிருந்து பார்க்கும்போது நார்மலாக ஒரு விஷயமா இருக்கலாம். அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஏக்கம், தவிப்பு. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளரை பற்றி அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை ரொம்ப அப்படியே புல்லரிக்க வச்சுது. இது வரைக்கும் ஸ்பாட்டுக்கு வந்ததும் கிடையாது, இதுலேயும் தலையிட்டதும் கிடையாது. கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள நம்பி ஒப்படைச்சது தான். அந்த நம்பிக்கை அவங்களும் காப்பாற்றிருந்தாங்க. அந்த டீமில் இருக்கிற எல்லாரும், ஒருத்தர் கூட இதில் எந்த கம்ப்ளைண்ட்டாக கிடையாது. நோ நான்சென்ஸ் கேங்குன்னு தான் சொல்லணும். ஈவன் நல்ல எஸ்டாப்ளிஷ் 2 ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணி இங்கேருந்து அவுட்டோர் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நேர்த்தியாக எடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதை நம்பி ஒப்படைச்ச தயாரிப்பாளருக்கு பெரிய ராயல் சல்யூட். அது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருமே ஒரு ஒரு பெரிய டெடிகேஷன் லெவலோட தான் வருவாங்க, ஒரு விஷயத்தோட வருவாங்க. அதாவது ஃபண்டை போடுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்வால்மெண்ட். இவர் வந்து டெடிகேஷன் லெவல்ன்றது இவங்க மேலே நம்பிக்கையில் காட்டினார், அதுதான் நான் சொல்லணும். பட் இந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாமே வளர்ந்து வரும் இளம் படைப்பாளிகள். மியூசிக் டைரக்டர், அவரை எனக்கு ஒரு 15 வருஷமாக முகநூல் நண்பராக தெரியும். இந்த படத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய இயக்குனர் நண்பர் விஜய் பரமசிவன் மூலமாக அவருடைய நண்பர் டிஓபி மிஸ்டர் கௌதம் அவர் என் மேலே கொடுத்த நம்பிக்கையில் தான் இயக்குனர் என்னை சந்தித்து இந்த வாய்ப்பை கொடுத்தார். பட் இதுக்கு என்ன பெருமையாக சொல்லணும்னா, எங்களை மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பேர் இருக்கலாம். 50 பேரை 45 பேர் அப்ரோச் பண்ணியும் நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் இந்த படம் வெளியே வரணும்னு ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த செகண்டில் நாங்கள் சின்சியராக அதுக்கான எஃபர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 100 திரையரங்குகள் இந்த படத்தை முதல் முறையாக வெளியே கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் ஒரு நல்ல விலைக்கு ஆல்ரெடி நாங்கள் விற்று கொடுத்துருக்கோம். ஓவர்சீஸ் ரைட்ஸும் இன்றைக்கு மார்னிங் மலேசியாவிலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் அதை டைரக்டருக்கே கன்வே பண்ணல, அப்ரூவ்டு அங்கே ஆஸ்ட்ரோவில். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு. 2 டாப் ஓடிடிஸில் இந்த படத்தை வந்து அவுட் ரேட்டுக்கு நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாமே ப்ரொடியூசருக்கு ஒரு குட் நியூஸாகவும் சொல்லலாம், டேரக்டருக்கு ஒரு நெக்ஸ்ட் சொல்லலாம், அந்த டீமுக்கு ஒரு இடத்த மேலே. ஏன்னா தேட்ரிக்கல் தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி அப்படின்றது வந்து நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் மிக்சடான கமெண்ட்ஸ் வந்தது. ஏன் தீபாவளிக்கு அப்புறம் வந்திருக்கலாம் அல்லது தீபாவளிக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. தீபாவளி ரேஸில் நாங்கள் வர தயார் தான். பட் இந்த சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு முன்னாடின்றது ஃபெஸ்டிவல் மூடில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனோட
கொண்டு வந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக அந்த டீம் வந்து இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. மிக சின்ன பட்ஜெட் தான். பட் இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ முடிச்சதுக்கப்புறம் ஊடக நண்பர்கள்ட்ட நான் ஒரு சில நிமிடங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் முகத்தில் அந்த வழக்கமாக நிறைய படங்களோட ஷோ முடிச்சதுக்கப்புறம் நாம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஜென்யூனாக பாசிட்டிவாக இருந்தது. அந்த நம்பிக்கை வந்து பெருசாக உத்வேகம் கொடுத்துருக்குது. தேட்ரிக்கல் ரெவன்யூவை தாண்டியும் இந்த படம் பெரிய அங்கீகாரம் பெறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. எங்கள் நிறுவனத்துக்கு இது தீபாவளி போனஸ். உங்கள் எல்லாரையும் விரைவில் தீபாவளி போனஸோட சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரை தான் கூப்பிட போகிறோம். பட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல நம்ம, ஏன்னா பிகாஸ் அவரோட படம் இது. அண்ட் மோரோவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கம்பெனியோட எம்டி. அண்ட் சித்தூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு கோயில், ஒரு பவர்ஃபுல்லான அம்மன் டெம்பிள். ஸோ இந்த நேம்லேயே இருக்கும் ஸ்ரீ அங்காளி பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயில் கட்டி அங்கே வந்து எந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் 24 hours நீங்கள் யார் போனாலும் அங்கே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதையும் தாண்டி சித்தூரில் இருக்க ஒரு பிளேஸில் 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் வந்து வேலை கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கவங்களான ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் வந்து டிப்ளமோ படித்த கிராஜுவேட் ஆனவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடி கம்பெனிஸ். இட்ஸ் ரியலி ஹாப்பி அண்ட் சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அண்ட் மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பர்சனை கூப்பிடுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் ப்ரொடியூசர் திலீப் குமார் தாலா அவர்களை அன்போடு பேசுவதற்காக அழைக்கின்றேன். சாரி, தீபக் குமார் தாலா அவர்களை அன்போடு பேசுவதற்காக அழைக்கிறேன். ஹலோ எவ்ரிபடி. என்னோட மதர் டங் தமிழ் கிடையாது, அதனால ஏதாவது பேசல தப்பு இந்த முன்னாடியே மன்னிப்பு கேட்குறேன். பேசிக்லி நான் படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ஐடி திருச்சியில் இன்ஜினியரிங் படிக்கும்போது சென்னையில் ஜூனியர் ஆர்டிஸ்டோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணேன். அப்போது அவங்க படுற கஷ்டங்க ரொம்ப பார்த்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கா ஒரு படத்தில், ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிறது இருக்குதுன்னு அப்போ தெரிஞ்சுக்கினேன் நான். ஸோ மைண்டில் இருந்தது நம்ம வந்து படம் எடுக்கணும், இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு க்ளீனான மூவி எடுக்கணும், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணும், ஒரு ஃபேமிலி வேல்யூஸு இருக்கிற ஒரு மூவி, நல்ல சாங் இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக ஜெயபாலன் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அவர்கிட்ட வச்ச கண்டிஷன் சிம்பிள் தான். இது மாதிரி வந்து சினிமா வந்து நேச்சுரலாக இருக்கணும், ஸ்டோரி நல்லா நார்மலாக இருக்கணும், இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, அதில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் சரி இல்லைன்னா டெக்னீஷியன் சரி எல்லாரும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் இருக்கணுங்க வேணாம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்க லைஃப் செட்டில் பண்ணுற மாதிரி, ஐ மீன் சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அது மாதிரி இருந்தால் ஓகே. சாங்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சேன் அவர்கிட்ட. ஸ்டோரி சொன்னார், சாங்ஸ்க்கு அது எப்படி இருக்கணும், வாய்ஸ் எப்படி இருக்கணும், மியூசிக் எப்படி இருக்கணும், சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எவ்ரி திங் ஆனப்புறம் ஐ ப்ரொடியூஸ்ட் திஸ் மூவி. ஆக்சுவலி அக்ரீட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டு போட்டு. நான் வந்து ரொம்ப பிஸி ஆக்சுவலி, மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளிநாடு சுற்றின்னு இருப்பேன். நான் இந்தியாவில் இருக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ அதனால் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் பெங்களூர் கம்பெனிலேயே வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க, எனக்கு டைம் இல்லை. ஸோ அது யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன், இவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்க பண்ணுவாங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் ஒர்க் முடியுமா, அவங்களோட கான்ஃப்ளிக்ட் இருக்காதா, அப்படி ஓகே சொன்னோன்னா ஓகே செலக்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, ரைட். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நான் பண்ணல ஆக்சுவலி. எனக்கு அது எங்கேயுமே பிஸ்னஸ்லேயும் சரி எங்கேயுமே சரி நான் அது பண்ண மாட்டேன். ஒரு நம்பிக்கையான ஆள் கிடச்சா அவங்கள வச்சு மூவி எடுக்கிறது, அதுதான் நினச்சி எடுத்தேன் நான். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு, பெட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. சாங்ஸ் கூட எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி ஹூ மேட் திஸ் மூவி ஆக்சுவலி. டெக்னீஷியன் சரி எல்லாருக்கும், டைரக்டர் எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த ஆடியன்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, ஐ மீன் ஃப்ரம் ப்ரெஸ் மீடியா, ரைட்.
தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆக்சுவலி. இது வந்து இந்த மூவி வந்து எல்லாருக்கிட்டே ரீச் ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. எனக்காக இல்லை, இந்த பீப்புள் ஹவ் புட் தர் ஹார்ட் ஒர்க், இந்த கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்காங்கல்ல, ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு மூவி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டெப், இது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கணும் இந்த மூவி, அதுக்காக. ரைட். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்தோட நாயகன், கதாநாயகன் விக்ராந்த் சார் ஷூட்டில் வந்து லாக் ஆனதுனால வர முடியல. ஸோ அடுத்ததாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் என்றால் மாம்பழம் நினைவிற்கு வரும், ரித்விகா என்றால் சேலம் மண்ணை நினைவுக்கு வரும். காந்தம் துகள்களை ஈர்க்கும் ரித்விகாவின் கண்கள், காந்தத்தையே ஈர்க்கும் கண்ண குழியழகி, காந்தார நடையழகி, க்ளோஸ்அப் டூத் பேஸ்டே பொறாமை கொள்ளும் சிரிப்பழகி. பரதேசி, மெட்ராஸ், கபாலி படங்களில் உன்னதமான நடிப்பை வெளிப்படுத்தி நம்ம மனசுலலாம் இடம் பிடிச்ச நவரச நாயகி ரித்விகா அவர்களை படம் பற்றி பேச பேரன்போடு அழைக்கின்றேன். லெட்ஸ் வெல்கம். உங்கள் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. பட் நான் என்னோட நேட்டிவ் வந்து சேலம் இல்லை, சென்னை. சென்னை பேஸ் பொண்ணு. எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்து எங்கள் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. தீபாவளி போனஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். ஜெயபால் சார் வந்து, டைரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் காலே நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்களோட கால். டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. ஒன் லைன் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த மினிட் நான் டிசைன் பண்ணேன். ஏன்னா சில ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லும், இந்த படம் நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட டிசிஷன் வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் தான் மேம் படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லைன் சொன்னார். அண்ட் ரொம்ப கேட்சியாக இருந்தது இந்த படத்தோட ஒன்லைன் அண்ட் டைட்டில். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி இந்த டீமே வந்து ஃபுல் எங்கள் நடித்தவங்களை தவிர டீம் எல்லாருமே வந்து ரொம்ப புதுசு. கோ டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து ஒரு நியூ டீம். அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்படின்னா நிறைய கோவம் வரும். ஏன்னா வந்து ஒரு சில தவறுகள் அவங்க வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் சரி செஞ்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து ஒரு 22 days கேட்டாங்க. என்னோட டேட் வந்து 19 daysலேயே முடிச்சு கொடுத்துட்டாரு. கரெக்டாக இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக முடிச்சிருவாங்க. என்னதான் அந்த தவறுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு என்னையும் கன்வின்ஸ் பண்ணி சூப்பராக வந்து ஸ்பாட்டில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டக்குன்னு ஷூட்டிங்கும் வந்து அடுத்தடுத்து எல்லா ஒர்க்குமே நடந்துட்டு இருந்தது. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. வடிவேல் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைட்டிலை வந்து அனௌன்ஸ் பண்ணார், தீபாவளி போனஸ் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு தானா முன் வந்து நான் என்னுடைய படத்தோட பிஆர்ஓ தர்மாவுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். தானா முன் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஜி, நான் வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தர்மா வந்து முன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் சார், கௌதம் சார்லாம் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டக்குன்னு ஷார்ட் முடிக்கணும், அடுத்தடுத்த லொக்கேஷன் போகணும் அப்படின்ட்டு. அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் விக்ராந்த், அவரால் இன்னைக்கு வர முடியல. பியூட்டிஃபுல் கோஸ்டார், ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அவருக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்து பிச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோட இன்னொரு கோஸ்டார் ஹரீஷ், குட்டி பையனாக நடித்த அந்த பையன். எங்கள் 2 பேருக்குமே வந்து சீன்ஸ் தெரியாது. பட் பையனுக்கு வந்து எல்லா சீனுமே தெரியும், எல்லா டைலாக்ஸுமே தெரியும், என்ன அடுத்து பண்ண போகிறோன்னு தெரியும். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக எல்லாருமே வந்து ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. படத்தில் நடித்த ஜூனியர்ஸ்க்கு கூட அவங்க ரிஹர்சல் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிஹர்சலை வந்து எனக்கு வீடியோ பண்ணி ஜெயபால் சார் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. மேம் நாங்கள் இவ்வளோ ரெடியாக இருக்கோம், நீங்கள் வந்து ஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாரு இந்த படத்துக்காக.
ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது கோவப்பட்டிருந்தேன்னா இப்பயும் நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் ரொம்ப நல்ல டீம், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணும். இப்போ ரீசன்ட் டேஸில் சின்ன சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பெரிய இடத்துக்கு நீங்கள்லாம் கொண்டு போகிறீங்க. என் லைஃப்பில் வந்து தீபாவளி போனஸ் நான் வாங்கினதே கிடையாது. உங்களுக்கே தெரியும், சினிமாவில் யாருக்குமே தீபாவளி போனஸ் கிடையாது. நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் இப்போ உடனே சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கும் வேலைக்கு போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, தீபாவளி போனஸும் கிடைக்கல. இந்த 2024 இது எனக்கு இந்த படம் தீபாவளி போனஸ் அமையுது. ஸோ எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. யாரையும் நான் மிஸ் பண்ணல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக தீபாவளி படம் தீபாவளி போனஸ் படத்தோட டைரக்டரை தான் கூப்பிட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவரோட படம் இது. ஸோ லாஸ்ட் இயரே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா தான் இருந்தது. பட் சம் தேட்டரிக்கல் இஷ்யூஸ் அதனால் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் ப்ரொடியூசர் சார் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தை அடுத்த வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தீபாவளி டைமில் தான் இதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க ஹார்ட் ஒர்க், அவங்க டெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் போட்டதுனால தான் இந்த தீபாவளி போனஸை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் தீபாவளி போனஸ் எடுத்து பார்த்தா யூடியூப்பில் வந்து நிறைய அவார்டுக்கு வந்துலாம் போயிருக்கு. நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிஸ் நிறைய வந்து பாராட்டுக்கள் வந்து அந்த டைமே குவிஞ்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டைம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது நம்பிக்கை வந்து காப்பாற்றப்படும். ஸோ இவர் வந்து நிறைய ஆட் ஷூட்ஸ், நிறைய பைலட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து ஒரு ஆட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் அந்த நேஷ்னல் அந்தம் யூனிசெஃப் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட் ஆந்தம். ஓகே, சாரி வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சு, வாய்ஸ் இஸ் நாட் குட். அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸுங்க. அந்த 12 இயர்ஸில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ இண்டிபெண்ட் டைரக்டராக இந்த 13 இயர்ஸில் வந்து அவர் அதில் அந்த ஃபர்ஸ்ட் இயராக இப்போ காலடி எடுத்து வச்சு டைரக்ட் பண்ண படம் தான் தீபாவளி போனஸ். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக டைரக்டர் ஜெயபால் ஜே அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் என்னோட முதல் நன்றி தீபக் சாருக்கு. எனக்கும் சாருக்கும் பழக்கம் இல்லை. முதல் முறையாக சாரை நான் சந்திக்க போனது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். சார் பயங்கர பிஸி. அவர் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னா இதுக்கு பின்னாடி அவர் மைண்டுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிறது பல வேலைகள் ஓடிட்டுருக்கோம். அவர் ஆஃபீஸில் போனீங்கனாலே 4 சிஸ்டமில் இங்கே ஒரு மெயில் வரும், அங்கே ஒரு மெயில் வரும், ரோலிங் சேர் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே வந்துட்டுருக்கோம். சார்கிட்ட ஒரு பர்மிஷனோ ஒரு அப்ரூவலோ வாங்குறதுக்கு நான் யோசித்து வாங்குவேன். அவரோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்பேன். அதனால தான் என்னவோ அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சாருன்னு தெரில. எனக்கு கிடைத்த இந்த முதல் வாய்ப்பில் அவர் எந்த இடத்துலையுமே தலையிடலை. அவர் அவ்வளோ இண்டிபெண்ட்டாக என்னை செயல்பட விட்டார். சார் இந்த மாதிரி இது தேவைப்படுது அப்படின்னா யோசிக்காமல் பண்ணுப்பா, நல்லபடியாக பண்ணுப்பா அப்படின்னு தான் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா, உனக்கு இது ஒரு வாய்ப்புனா ரொம்ப வருஷம் வாய்ப்புகள் தேடிட்டு இருப்பாங்க, ஜெயிக்கணும்னு ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களை தேடு, அந்த மாதிரி பசங்களுக்கு நீ இது மூலமாக அவங்கள நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த டீம் உருவாச்சு. நல்ல டீம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த வாய்ப்பை வந்து என்றைக்குமே நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம் சார். தேங்க்யூ. தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசராக நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தடுத்து டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலும் அவங்களோட கதைகளையும் நீங்கள் கேட்கணும் சார். அவங்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கணும் சார். அடையாளம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா இந்த டாக்குமெண்ட்ரிஸ், பைலட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி தான் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி தான் ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்டூடெண்ட் ஆந்தம், வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆந்தம். இன்றைக்கி 78 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட யூனிசெஃபோட அந்த ஸ்டூடெண்ட் ஆந்தம். அந்த 78 நாடுகள்லையும் அந்த பாடலை ஒளிபரப்பி தான் அந்த குழந்தைங்க அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பாடலை எழுதுனது வந்து மதன் கார்கி சார், இசையமைத்தது வந்து அனில் ஸ்ரீனிவாசன். அந்த பாடலில் இயக்கியது நான். அப்படி தான் ஒன்று ஒன்றா உள்ளே வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். மரிய ஜெரால்டு. அவர் நிறையா சொல்லிட்டார் என்னை பற்றி. அவர் ஊர் தூத்துக்குடி, நான் மதுரை. அவர் ஹாஸ்டலில் தங்கி படித்தார். 3வது வருஷம் காலேஜ் 3வது வருஷம் படிக்கும்போது அவர்கிட்ட போய் நான் உட்காந்து நான் அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதி கொடுப்பேன். அவர் வெள்ளிக்கிழமை தூத்துக்குடி போவார்.
திரும்ப அவர் எப்போ திங்கக்கிழமை பஸ்ஸில் ஹாஸ்டலுக்கு வருவார்னு காத்துட்ருப்பேன். எதுக்காகனா அவர் நான் எழுதி கொடுத்த லிரிக்ஸை இசையமைச்சு அவரே பாடி எனக்கு அந்த சீடியை கொண்டு வந்து கொடுப்பாரு. பஸ்ஸில் போய் காலேஜுக்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவர் காலேஜுக்குள்ளே போயிடுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்பட்டு அப்பயே சொல்லுவோம், என்னைக்காவது ஒரு நாள் படம் பண்ணுவோம், படம் பண்ணால் நீ தான் இசையமைக்கணும் அப்படின்னு. அப்படி அத்தனை வருடங்கள் கழித்து ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் இசையமைக்கணும்னு சொல்லி பண்ணோம். அவர் அதை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார். என்னடா பெருசாக என்ன ஜெரால்ட் பெருசாக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நம்ம புத்த பெஸ்ட் ஹங்கேரியில் தான் இதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லாக பண்ணணும். சார் பண்ணுவாரா? சாருக்கு ரொம்ப பிடிச்சதே படத்தில் மியூசிக் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், பின்னணி இசை ரொம்ப அழகாக இருக்கணும்னு கேட்குறாரா, மியூசிக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொன்னோடனே சாரும் ஓகே சொல்லி புத்த பெஸ்ட் ஹங்கேரியில் தான் கம்ப்ளீட் படத்துக்கான மியூசிக் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே பண்ணது. பெரிய வாய்ஸ் நமக்கு வேணும் படத்தில் அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷ் அண்ணா கூப்பிடலாம் அப்படின்னு ஜெரால்டு சொன்னான். நம்ம முதல் படம் சந்தோஷ் அண்ணா வருவாரா அப்படின்னு கேட்போம். பாடுவார் கண்டிப்பான்னு இமீடியட்டாக பாட வச்சார். சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சாருக்கு நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. தென் ஓப்பனிங் சாங் வந்து மதுரை பேஸ் பண்ணி இருக்கணும், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த இடத்துல ஆண்டனி தாசன் சாரோட வாய்ஸ் வைக்கணும்னு யோசித்தோம். ஸோ ஓப்பனிங் சாங் அவரோட வாய்ஸில் ரொம்ப அழகாக வந்துச்சு. இன்னொன்று அக்ஷரா அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க, அங்கேருந்து அவங்க பாடினாங்க, இங்கேருந்து இவர் கம்போஸ் பண்ணார். ரெண்டும் ஒன்று சேர்ந்து எங்கே போனைய பாடல் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த எங்கே போனைய பாடல் அப்படி உருவானது. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஜெரால்டு நானும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். என்றைக்கு இந்த நாள் நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். தென் தேங்க்யூ ஜெரால்டு அவனோட பங்களிப்புக்கு. கௌதம் சேதுராம் வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி கபடி அப்படின்னு மந்த்ரா வீரபாண்டியன் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் கௌதம் வந்து கேமராமேனாக இருந்தார். அதே படத்தில் ஜெரால்டு வந்து மியூசிக் டைரக்டர் இருந்தார். அந்த படத்தில் நான் லிரிக்ஸிஸ்டாக இருந்தேன். அப்படி தான் எங்கள் 3 பேரோட ஃபஸ்ட்டு பைலட் அங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கேமராமேன் வேணும் அப்படின்னா கேமராமேனுக்கும் டைரக்ஷனுக்கும் ஒரு வேவ் லென்த் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக சில விஷயங்களை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும்போது நான் மந்த்ராட்ட கேட்டேன். மந்த்ரா, எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் கோவப்பட மாட்டேன், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன், நான் சொன்னால் பணிவான முறையில் நான் கேட்பேன், அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி மட்டும் எனக்கு ஒரு கேமராமேன் வேணும் மந்த்ரான்னு கேட்கும்போது இம்மிடியேட்டாக கௌதம் பாருன்னு சொல்லி அப்படி கிடைச்சார் கௌதம். மதுரையில் திருப்பரங்குன்றத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் எங்களுக்கு வந்து அந்த நிலையூர் கிராமத்தை அழகாக காமிச்சார் கௌதம் சேதுராம். தேங்க்யூ கௌதம். பார்த்திவ் முருகன் எங்களோட படத்தோட எடிட்டர், அவர் வந்து ஸ்பாட் எடிட்டில் இருந்து கேமரா பார்ப்பேன், டேக் ஓகே ஆனவுடனே கௌதம்கிட்ட கேட்பேன், அப்புறம் திரும்பி ஸ்பாட் எடிட் பார்த்தியை நோக்கி தான் வருவேன். பார்த்தி முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவேன் இந்த டேக் ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு. ஹீரோ சார்ட்டையும் மேம்கிட்டையும் செகண்ட் டேக் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா 2 பேருமே ஒன் டேக் ஆர்டிஸ்ட், எங்களுக்கு வேலையே இருக்கா, டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் பெட்டர் டேக்காக திரும்ப நான் கேட்டு போவேன். அதில் என்னென்னா சச்சின் வந்து 1 மாதம் மதுரையில் ஸ்டே பண்ணி இந்த மதுரை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு இவங்களுக்கு அவங்க கூட தான் 3 பேர் கூட தான் போர்ஷனே இருக்கும். அவங்க 2 பேர் ஒரே டேக்கில் முடிச்சிடுவாங்க. தம்பினால் 2-3 டேக் போயிடக்கூடாதே அப்படின்றதுக்காக மெனக்கட்டோம். ஆனால் சச்சின்னால் இந்த 3 பேர்னால எந்த ஒரு ரீடேக்குமே இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. ரீடேக் போயிருந்தோம்னா எங்களோட தவறுகள்னால தான் ரீடேக் போயிருப்போம். அதனால தான் படம் சீக்கிரம் எங்களை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க முடிஞ்சிச்சு. ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 30 நாள் 35 நாள் பட்ஜெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 3ஆவது நாளே தெரிஞ்சிடும் இந்த படம் 35ஆவது நாள் வரும்போது எவ்வளோ செலவுக்கு கொண்டு போய் நிற்கும் அப்படின்னு. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காகவே 1.25 கால் ஷீட்டு, சில சமயம் பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு நாங்கள் முடிச்சிருப்போம், அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஷார்ட்டு, அப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஒரே ஷெடியூலில் எடுத்த படம். 28ஆவது நாள் படம் ஷூட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு போஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ அந்த இதுக்கு வந்து டீமோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் பாலமுருகன், அவர் பப்ளிசிட்டி டிசைனர், போஸ்டர் டிசைனர் பாலமுருகன். அவரும் நானும் யதார்த்தமாக அவர் நிலையூரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கதை உருவாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வச்சு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கதை சொன்னேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே ஓடணும். இப்போ வரைக்கும் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 டிசைனை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டு வந்தார். அவரை தூங்கவே இல்லை. ஜெனிசஸ் ப்ரோக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 70 போஸ்ட் 80 போஸ்ட் லாஸ்ட் 3 டேஸில் மட்டும் அவர் உட்காந்து பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ பாலா, இப்போ வரைக்கும் கூட நிற்கிறதுக்கு. தென் நிசார் கான், கோரியோ, நீங்கள் இந்த சாங் பார்த்துருப்பீங்க.
அதில் மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்களில் வந்து நிசார் கான் வந்து கதைகளில் கலந்துக்கிறது, எங்களுக்கு ஒரு டீமுக்கு ஒரு எனர்ஜியாக சில வார்த்தைகள் பேசுகிறது, இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இப்போ வரைக்கும் கூட இருக்கிறீங்க நிசார் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து எங்களோட டீம் யார் வேறு, என்னோட டீம் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் அண்ணா வந்து எங்களுக்கு சீனியர். இதுக்கு முன்னாடி சினிமாவில் எங்கள் டீம்லேயே சினிமாவில் ரொம்ப வருஷம் நிறைய படங்களில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரே ஆள், சினிமா பற்றி கொஞ்சம் எங்களை விட எல்லாரையும் விட அதிகமாக தெரிஞ்ச ஒரு ஆள் கௌதம் அண்ணன் தான். நிறையா டவுட் அவர்கிட்ட தான் கேட்போம். போஸ்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் முன்னாடியே சொல்லிடுவார். நாளைக்கு இந்த இடத்துல இது நடக்கும் யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு இங்கே இது நடக்கும் இது யோசிச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள். அண்ணன்ட்ட கேட்போம், ஒப்பீனியன் கேட்போம். அண்ணன் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சாருன்னா அதை மாற்றுங்கடா, யோசிங்கடா, அவர் ஏதோ சொல்கிறாரான்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் கௌதம் அண்ணன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட உதவி இயக்குனர்கள்னு சொல்ல மாட்டேன், 4 இயக்குனர்கள். அவங்க தான் இந்த தம்பி இம்ரான், வேலு, இன்னும் 3 தம்பிகள், சக்தி, கார்த்தி, மதி, அப்புறம் எங்களோட அந்த 5 பசங்க, தினேஷ் 6 பேர், 5 பேர், மதி சேர்த்து 6 பேர். இவங்க தான் வந்து எங்களோட டீம். இவங்க தான் எங்களுக்கு இந்த 2 வருஷமாக ஓடி இந்த கதையை எங்களுக்கு முழுக்க இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் டீம் நினைக்கிறேன். அவ்வளோதான். வேறு யார்? எங்களுக்கு வந்து லெனின் சார் கிடைச்சாங்க. இந்த படத்தை முடிச்சிட்டோம். எடிட்டர் பி லெனின் சார், அவர் 400-500 படங்கள் ஒர்க் பண்ணவங்க. நாங்கள் சின்ன பசங்க, இப்போ வந்த பசங்க. சார்கிட்ட கௌதம் மூலமாக தான் சார் அப்ரோச் பண்ணி, சார் எங்கள் படத்தை பாருங்கள், ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த படத்தை வேறு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, நான் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, நான் படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும், பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன்னாரு சார். படம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓடி முடிஞ்சிச்சு. சரி டீ காஃபி கொண்டு வந்துடலான்னு சொல்லி உள்ளே போனோம். அப்படியே வெளியில் கொண்டு போக சொல்லிவிட்டு திரும்ப ஒரு படத்தை ஃபஸ்ட்லேருந்து போடுன்னு 2 தடவை படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார் கட்டில் உட்காந்து பார்த்தியும் சாரும் உட்காந்து அந்த ரூமை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ லெனின் சாருக்கு இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ லெனின் சார். விக்ராந்த் சார் படத்தில் கதை கேட்டுட்டு ரொம்ப டிஸ்கஷன் பண்ணோம். இன்றைக்கி ரியலி ஐ மிஸ் யூ விக்ராந்த் சார். நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்களும் நம்ம டீமுக்கு உங்களோட விஷஸும் இருக்கும், உங்களோட பிளஸஸும் இருக்கும். தேங்க்யூ. விரைவில் சந்திப்போம். படம் நல்லபடியாக வந்திருக்கு சார். வேறு நிலையூர் மக்கள், இந்த நிலையூர்ன்ற கிராமத்தில் அந்த மக்கள் கொடுத்த சப்போர்ட், கைத்தறி நகர், அந்த கைத்தறி நகரில் இருக்க கிராமத்தில் இருக்க மக்கள் கொடுத்த சப்போர்ட், இவங்க எல்லாருக்கும், படத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெனிசிஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் கடைசி இந்த படம் வந்து முதல்ல பார்த்தவர் அவர் தான். அவர் பார்த்துட்டு அப்போவே சொன்னார், இந்த படம் நமக்கு வேணும், நம்ம பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்பெல்லாம் இறங்கணும் அப்போல்லாம் நம்பிக்கை கொடுப்பாரு. கடைசியாக இந்த படத்தை நல்ல வழியாக கொண்டு வந்து சேர்க்கணும் பிரதர். தேங்க்யூ. இந்த தம்பிகள் நசீர், நந்து, கார்த்திக், யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா தாரணி வந்துருச்சுக்காங்க. தாரணி சப்டைட்டில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய இந்த பாப்பா தங்கச்சி இவங்க தான் ஓடினாங்க. நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நிறைய இடங்கள் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆனால் இங்கே போனால் சரியாயிடும்னா, இங்கே போனால் சரியாயிட்டான்னு வந்து கூட நின்றாங்க. ஹரிஷோட ஃபாதர் கணேஷ் மாமா, அவங்களும் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் என்னை சித்தூருக்கு எப்படி போகணும்னு தெரியல, அகரமங்கலம் அங்காளிபுரம்னு ஒரு ஏரியா சொல்கிறாங்க மாமா, எனக்கு தெரியாது எப்படி போகிறது வழி அப்படின்னு சொல்லும்போது, நான் கூப்பிட்டு போகிறேன், என்னை கூப்பிட்டு போய் லொக்கேஷனில் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எல்லா இதுலேயும் பின்னாடி நின்று கவலைப்படாதீங்கன்னு தட்டி கொடுத்துட்டே இருப்பார். தேங்க்யூ கணேஷ் மாமா. மாலிக், நிறைய பேர், இன்னும் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிக்கோங்க. உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம், ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டோம். நீங்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு வாழ்வியலான ஒரு கதை, யதார்த்தமான ஒரு கதை. சார் சொன்ன மாதிரி இதில் வேறு எதையும் நாங்கள் திணிக்கலை. தேங்க்யூ. படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியனை எங்களுக்கு நல்லபடியாக கொடுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த தீபாவளிக்கு தீபாவளி போனஸ் நல்லபடியாக வரட்டும். இந்த ஒரு 4 வருடங்களாக நான் வீடு தங்கலை. இதுக்காக என் பிள்ளைகள்கிட்டையும் எங்கள் அம்மா அப்பாட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ற நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ தீபக் குமார் டாலா சார். தேங்க்யூ ஸோ மச். வெல் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
மேம் பற்றி சொல்லிட்டேன் சொல்லலையா? அக்கா ஒரு நிமிஷம்க்கா. சொல்லுங்க மேம். மேம் பின்னாடி இந்த கேமரா எடுத்துகிட்டு கௌதம்னால போக முடியாது, ஓட முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் மேமோட அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷார்ட்ஸ்லாம். கேரக்டர் வைஸ் பார்க்கணுன்னா எனக்கு புதுசாக நான் மேம் அப்ரோச் பண்ணும்போது ஒரு பதட்டத்தோடையே இருப்பேன். நரேஷன் பண்ணும்போது கரெக்டாக நரேஷன் பண்ணிடுவேன். சில விஷயங்கள் மாற்றும் போதோ சில விஷயங்கள் சொல்லும் போதோ ஒரு பயத்தோடையே சொல்லுவேன். கீழே பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்தாங்கன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் மேம் அப்படின்னுவேன். சார் ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்கன்னு வர. ஆனால் நான் எல்லாத்தையுமே அப்படி தான் பேசுவேன், அது என்னோட இயல்பு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா என்னை விட்டுட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த படம் எப்போ சார் வரும், அவர் என்ன சார் பண்ணுறாரு, டக்குன்னு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் இப்படின்ற மாதிரி எனக்கு நியூஸ் வெளியிலேருந்தெல்லாம் வரும். ஸோ நீங்கள் சினிமாவில் எங்களுக்கு முன்னாடி திரையில் வந்தவங்க, ஒரு இயக்குனராக நான் முதல்ல உள்ளே வந்திருந்தாலும் எனக்குன்னு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை இன்ன வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் கொடுக்கல. கரெக்டாக கொடுக்குறீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் என்னை குறைச்சி இடம் கொடுக்கல. எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க மேம். எங்களுக்கு அந்த 18 நாளில் நீங்கள் முடிச்சு கொடுக்கலன்னா ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா நைட்டு 2 மணிக்கு ஒரு சுடுகாட்டில் நடந்து வர சீன், அது அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாடி. மேம் அந்த சுடுகாட்டில் அந்த ரோட்டில் நடந்து அந்த எங்கே போன சீனில் நடந்து வந்திருப்பாங்கல்ல. யோசித்தோம் இப்போ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் அப்போ அவங்ககிட்ட சொல்லலை மேம், அது நாங்கள் ஃபயர் எஃபெக்ட் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ பயந்துருவோம் அப்படின்ட்டு யோசித்தோம். பட் ஆனால் அந்த ஷாட் 12 மணி 1 மணி நடுவில் சிக்கா நாங்கள் முடியல, இருந்தாலும் நடிச்சு கொடுத்தாங்க. டப்பிங் ஆனால் மேம் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் திரும்ப என்ன கூப்பிடுவீங்க, பேட்ச் ஒர்க் இருக்கும் அப்படின்னா. இல்லை மேம் இருக்காது மேம். அதே மாதிரி டப்பிங் முடிச்சோடனே மேம் சொல்லுவாங்க, சார் திரும்ப என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேம் இருக்காது மேம். ஸோ இப்படி இருக்காது மேம் நான் சொன்னதுக்கு காரணம் என் எடிட்டர் மேலே இருக்க எனக்கு நம்பிக்கை. எனக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க கரெக்டாக. தென் தேங்க்யூ மேம். இந்த மேடை இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். இது உங்களோட படம், நம்ம படம், நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்போம். வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. என்டையர் டீம் பின்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முன்னாடி இருக்கவங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ தான் பேச தெரியும். நானும் ஈவெண்ட்லாம் நடத்துவேன், அங்கெல்லாம் நல்லா பேசிடுவேன், நல்லா பேசுவேன். பட் என்ன இன்னைக்கு பேச்சு வரல, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்குது. தேங்க்யூ. ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ அங்காளி பரமேஸ்வரி ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ் திவாலி போனஸ். இந்த படம் வேர்ல்டு வைடாக October 25 ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். நவ் இட்ஸ் பிரஸ் கொஷின்ஸ். ஓவர் டு பிரஸ். டைரக்டர் சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு. தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி போனஸ்னு ஒரு படம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லாவே இருக்குது. அதில் ஆனால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் வைக்கிற எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. பிளாட்ஃபார்மில் வைக்கிற இந்த துணிமணி செருப்புக்கெல்லாம் ரேட்டை ரிச்சாக வச்சுருக்கீங்களே, ரிச்சாக அந்த இடத்துல காட்டுவோன்ட்டு பிளான் பண்ணீங்களோ? ஏன்னா 1000 ரூபா 2000 செட்டா 1000ன்றீங்க. 2000 செட்டெல்லாம் பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கவே மாட்டான். அது மாதிரி 500 ரூபா 1000 ரூபா செப்பல் 300 ரூபாங்கிறீங்க. 100 ரூபா செப்பல் எடுத்து காட்டுறாங்க. 100 நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி குறைகள்லாம் ஏற்றுக்கிறேனே, அடுத்த தடவை சரி செஞ்சுக்கிறேனே. அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க திருச்சியில் படிச்சுட்டு இருந்தீங்க, மெட்ராஸ் ஜூனியர் ஆர்டிஸ்டோட இந்த படமும் ஒரு செலிப்ரேஷன் மூட் படம் தான். ஜூனியர் ஆர்டிஸ்டோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ண அப்படின்னு அதை என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க, இல்லைன்னா அது வேற மீனிங் ஆகி போயிடும். ஆக்சுவலி காலேஜில் படிக்கும் போது பேரண்ட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தாங்க. அதனால் என் ஃப்ரெண்டு மூவி ஆர்டிஸ்ட் அந்த ஏரியாவில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். காலேஜ்னா எப்படி ஜாலியாக இருக்கிறது, என்ஜாய் பண்ணுறது. பட் அவங்க இங்கே பார்த்தா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஆக்சுவலி, ரைட். டே டு டே அவங்க லைஃப் வாழ்கிறதுக்கு இந்த காசு பணம் பத்தாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணி, ரைட். ஸோ நான் வந்தது வேறு இதில் வந்தேன். நான் நினச்சேன் மேபி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ரைட். அந்த காலேஜில் இருக்கும்போது என்ன நினைப்போம், தண்ணி அடிச்சுட்டு
கலாட்டம் அது மாதிரி இல்லாமல் அது வந்து எனக்கு மனசில் வந்து ஒரு ரொம்ப ஆழமாக பதிச்சு. இவ்வளோ ஸ்ட்ரகிளா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, ஒரு நியூ இயர் கூட அவங்களால கரெக்டாக செலிப்ரேட் பண்ண முடியல என்ற ஒரு இம்ப்ரெஷன் மைண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து. கேமராமேன் சார், உங்கள் படத்தில் அந்த செப்பல் சீன் சொன்னேன், ஆனால் நிஜமாக ரிச்சாக காட்டினது உங்கள் ஒர்க்கு. என்னன்னா அந்த ட்ரெயின் ஷாட்லாம் எடுத்திருந்தீங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதெல்லாம், அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க? எப்படி வேற லெவலில் இந்த படத்தை வந்து பெரிய ரிச்சாக காட்டினது அந்த சீன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கீங்க, அதையும் இப்படி சொல்லுங்க சார். இதான் என்ன ஃபர்ஸ்ட் படம். 9 ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அதில் நான் ஃப்ளாஷ் ஒர்க் பண்ணேன். நான் யூகே செந்தில்குமார் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ராஜா பத்தா சாட்டாச்சி, பியார் பிரேம காதல், அவங்களோட அசோசியேட் தான். ஸோ அப்படி தான் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன், அவங்க கூட தான் கற்றுக்கிட்டேன் வேலையெல்லாம். ட்ரெயின் சீன்ஸ் எப்படின்னா, லைக் எனக்கு வந்து டைரக்டர் வந்து முன்னாடியே அவர் அந்த ஊரை வந்து ரொம்ப படிச்சிட்டாரு. அந்த ஊரை வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் தான் புதுசு, அவர் புதுசு இல்லையா. அதனால அவர் ரொம்ப ஈஸியாக எனக்கு, சார் இந்த ஷாட், அந்த பிரிட்ஜுக்கு கீழே அவங்க போகிற ஷாட் இருக்கும், அந்த ஷாட் தான் ஆக்சுவல் பிளான். எடுக்கும்போது சார் இந்த இடம் காலியாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு ஷாட் எடுக்கலாமா, நல்லா இருக்குமா? சார் போகலாம். இன்ஸ்டண்ட்டாக சார் இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த ட்ரெயின், இந்த ட்ராவல் நல்லா இருக்கு, இதை போகலாமா? ஓகே சார். நான் ரொம்ப ஓப்பன் மைண்டாக போயிட்டேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் எனக்கு ஸ்கிரிப்ட்னு எனக்கு யூடியூப்ல எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சாங்க. என்னன்னா, நம்ம அந்த செப்பல் சீன் இருக்குல்ல, அதை மட்டும்தான் காமிச்சார். சார் இதுதான் சார், இதுக்கு முன்னாடி பின்னாடி தான் சார் கதை. இது எனக்கு இந்த செப்பல் சீன் ரொம்ப பிடிக்கும், அதனால வீடியோவாக எடுத்திருக்கேன் சார். அவர் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிமே பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறமா தான் நான் அங்கே போனேன், திருப்பரங்குன்றத்தில். அவர் கூட உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், லொக்கேஷன். நான் ஓகே சொல்லிட்டு முன்னாடி அவரு ஓகே சார் அப்படின்னு, இல்லை சார் ஒரு 1 more கரெக்டாக இருக்குது சார், போதும் சார், கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு எப்படி ஆயிடுன்னா, நான் கேமரா பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன், ஃப்ரேம் பார்ப்பேன், லைட்டிங் பார்ப்பேன், மூமெண்ட்ஸ் பார்ப்பேன் இல்லையா. சில இடங்கள்ல அதுக்கு மீறி சில இடங்கள்ல ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க முடியும். நான் திரும்பி பார்த்தா ஓகே சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அது எனக்கு எப்படி ஆச்சுன்னா, ஐயோ அவர் எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாரு, நம்ம பத்தாத இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணுன்ற ஒரு ஃபீல்லாம் எனக்கு எப்பவுமே கொடுத்தது அது டைரக்டர்ஸோட இதுதான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரித்திகாஜி, சார் நீங்க சொன்னீங்க எனக்கு போனஸே நான் வாங்கல அப்படின்னு சொன்னீங்க. சாரா, நீங்க போனஸ் வாங்கல, நான் வேலைக்கு போல அப்படின்னு சொன்னீங்க. சார் நீங்க நடிக்கிறதே ஒரு வேலை தான், அதுக்கு மெயின் பெரிய போனஸ் தலைவரோட பொண்ணா நடிச்சிருக்கீங்க. அதை நீங்க சொல்லியிருக்கலாம்ல, தலைவர் கூட நடிச்சு எனக்கு பெரிய போனஸ். இல்ல இப்போ தீபாவளிக்குன்னு ஒரு போனஸ் நம்ம அப்பாலாம் வாங்குவாங்கல்ல, நான் அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். ரித்திகா, நீங்க வந்து ரொம்ப நாளா தமிழ் இண்டஸ்ட்ரியில காணும். பிக் பாஸ்க்கு அப்புறம் ஏன் உங்களால வெளியே வர முடியலையா? ஏன் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி படம் பண்றீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் நான் இருக்கேன். நீங்க ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு நிறைய படங்கள் பண்ணிட்டேன். டார்ச் லைட் பண்ணீங்க, அது சரியா போகல. டார்ச் லைட் வந்து நான் பிக் பாஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ரிலீஸ் வந்து நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது அது ரிலீஸ் ஆச்சு. சரி, என்ன காரணம்னா இப்போ வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண முடியலையா? டைரக்டர் வந்து கதை சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்ச கதை தான் பண்றீங்களா, இல்ல எல்லா கதையும் சேர்த்து பண்றீங்களா? இப்போ எனக்கு ஒரு 5 படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. அது ரிலீஸ் ஆனாதானே உங்களுக்கு தெரியும். டைரக்டர் சார் உங்களுக்கு இல்ல இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரிலீஸ் ஆனா சொல்ல போறோம். ரிலீஸ் ஆனாதானே உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ்க்கு அப்புறம் காணோம் அப்படின்னு சொல்றது வந்து நான் பிக் பாஸ் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய டீம், அதுக்கப்புறம் நிறைய சீசன்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ஒரு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க் பண்றாங்க. நீங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் தெரியும். நாங்க ஃபாலோ பண்ணி தான் மேடம் இருக்கோம். நீங்க இப்ப 5 படம் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, 5 படம் வந்த பிறகு நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம். இல்ல 5 படம் இன்னும் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு ரிலீஸ் ஆச்சு. அது நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். நீங்க அவ்வளவு வெளியே தெரியலையா அதுல?
நீங்க பார்க்கலன்னா நான் என்ன பண்றது? படத்துல நீங்க வெளியே தெரியலன்ற நான். படத்துல வெளியே தெரியலையா? அப்போ என்ன காரணம் எனக்கு தெரியல சார். நீங்க அந்த படத்தை எந்த விதத்துல பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. டேரக்டர் கொடுங்க. ஓகே, டேரக்டர் சார் சொல்லுங்க ப்ரோ. விக்ராந்த் வந்து ஒரு நல்ல ஆக்டர், சரிங்களா? அவர் வந்து ஒரு நல்ல ஹீரோ, வளர்ற ஹீரோ. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஃபைட் சீன்லாம் கொடுத்துருக்கலாம், இந்த படத்துலேயே கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து கொடுக்கல? சரி, ஸ்டோரிக்காக நீங்கள் கொடுக்கலையா? கதை வந்து அவர் கதையின்படி அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு மனிதர் தான். அந்த அழுகிற சீன் கூட அவர் அந்த அந்த மீட்டரை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார். கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது. அந்த எச்சி முழுங்கும் போது அந்த தம்பி கேட்ட வார்த்தைக்கு அப்புறம் அவர் அந்த இதை அடக்கியிருக்கணும். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, அவங்களுக்கே அவர் வியப்பா இருக்கு. அவங்க வியாபாரம்லாம் விற்கிறாரா, கத்தி கத்தி விற்கிறாரா, கூவி வைக்க தெரியுமா அப்படின்னு. அவர் செட்டிலான டைப்பு. அவர் அங்கே சண்டை போட்டால் அங்கே நல்லா இருக்காதுன்னு, கதைக்கு அது தேவையும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. யதார்த்தத்தில் அவர் 5 பேரெல்லாம் 6 பேரெல்லாம் அடிக்க முடியாது. அவர் ஒரு ஆள் தான் அடி வாங்கணும். அதுதான் அந்த யதார்த்தம் ஆயிடக்கூடாதுன்னு அவருக்கு அந்த ஸ்டண்ட்டு ஃபைட்டெல்லாம் இல்லை. ஜெனிஸ்ஜி, உங்களுக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து நிறைய படம் பண்ணுவாங்க. ஆனால் வாரத்தில் வந்து 3 படம் கூட பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து 8 படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்கு? தீபாவளி போனஸ் எப்படி? அந்த டீம் இருக்காங்கல்ல, சூப்பர் டீம். தேட்டர்ஸ் இருக்குங்க. எஸ், இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. இந்த படத்துக்கு ஆமாம். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருக்காங்க, 50+, 30+. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போ எங்களுக்கெல்லாம் விளம்பர போனஸ் இருக்குது. கண்டிப்பா. டைரக்டர் சார், ஒரே கேள்வி. சொல்லுங்க. அந்த பிகில் படத்தை வச்சிருந்தீங்க, அது விக்ராந்த் சொல்லி வச்சீங்களா இல்லை நீங்களே பிளான் பண்ணதா? அதுவும் அந்த ரிச்னஸுக்கு ஒரு காரணம். இல்லை, நாங்களாக பிளான் என்னன்னா, அக்டோபர் 25ஆம் தேதி 2019 பிகில் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சுனே. இன்னைக்கு அடுத்து நம்ம படமும் அக்டோபர் 25ஆம் தேதி தானே. அது கோயின்சிடென்ட்டாக நடந்துச்சுனே. 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுனே. அவங்க படத்தில் இருக்க நாயகனும் நாயகியும் அதே அக்டோபர் 25ஆம் தேதி 2019 படம் பார்க்க போகிறாங்கன்னே. அன்னைக்கு வந்த படம் பிகில்னே. அது பிளான் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு ரிலீஸ் டேட்டும் 2025 அது கோயின்சிடென்ட் அமைஞ்சது. அதே மாதிரி ரித்விகாவும் விக்ராந்த் நல்ல நடிகர்கள், அவங்கள்ட்ட நீங்கள் நடிப்பு வாங்கியிருந்தீங்க. மற்ற படத்தோட இதில் நல்லாவே நடிச்சிருந்தாங்க, எக்ஸ்ட்ரானரியா. இந்த சின்ன பையன் கூட அவ்வளோ செட்டில்டாக நடிச்சிருந்தாப்புல. எப்படி அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் பண்ணதுனால அந்த வாங்க முடியும்? தம்பி 1 மாசமா மதுரையில இருந்தாரு. என்னோட டீம் இதுக்கு செல்வா, அவன் தான் தம்பிக்கு வந்து டைலாக்லாம் சொல்லி கொடுத்தான். தம்பி சொல்லி கொடுத்து ஹீரோ ஹீரோயின் இல்லாதப்பவே இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இந்த லொக்கேஷன்லாம் இந்த சீன் நடக்குதுன்னு சொல்லியே தம்பி ரிஹர்சல்லாம் எடுத்துட்டாரு. அந்த அவங்களோட டேக் அடிஷ்னலாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்தோம். அதனால பண்ணிட்டாருனே. இல்ல அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கல. கதைக்கேற்ற ரோல்ஸ் தான் நான் பண்ணுவேன். மக்களை வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு, ஏன்னா தீபாவளி வருது, பெரிய படங்கள் நெருங்குது, உங்களுக்கான நேரமும் கம்மியா இருக்கு, காலமும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டென்ட் வைஸ் நீங்க எப்படி அவங்கள வந்து பிடிக்க போறீங்க? பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கு. கண்டென்ட்டாகவும் இன்னைக்கு ஒரு அப்பா, பையன், ஒரு அம்மா, இவங்க 3 பேருக்குள்ள தான் கதை முழுசா சுத்துது. கண்டிப்பா இது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு, ஒரு யதார்த்த சினிமா விரும்புகிறவங்களுக்கு, ஒரு குடும்பமாக வந்து படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். படத்தை அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. படம் முடிச்சு போகும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ஒரு படம் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையும் வெளி சிந்தனையும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக ஒரு படம் பார்த்துட்டு போனோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்புறேன் பிரதர். தேட்டரில் இந்த பிகில் பட ஷார்ட்லாம் காமிக்கிறீங்க, கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம், அதை அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? எல்லாம் விக்ரகாந்த் அவங்க தம்பின்றதுனால அவர் ஓப்பனாக எங்கள் அண்ணன் தானே போடு அப்படின்ட்டாரா? இல்லை, அவர் சார்லாம் எதுவும் இல்லை பிரதர். அவங்களால எதுவும் சொல்லலை, சார் எதுவும் சொல்லலை. நம்ம மூலமாக தான் மூவ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு போனஸாக இருக்குமோ? அப்படி இல்லை பிரதர். Thank you, sir. Thank you so much. It's time for group pictures finally.